ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆசைங்க மிட் நைட் பிரியாணி. நைட் டைமில் 1 மணி 2 மணிக்கு போயிட்டு பிரியாணி சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை. இதை சில சமயம் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். போய் பார்த்தா கடை மூடி இருக்குமா அப்படியே சொல்லிட்டு ஏமாற்றமாக திரும்பி வந்துடுவோம். ஆனால் இன்னைக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன். கடை ஓப்பனில் தான் இருக்குது, ஸோ வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 12:30 1 o'clock போல் நீங்கள் வந்துடுங்க, பிரியாணி கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் கிளம்புற டைம் பார்த்திங்கன்னா 11:30. ஸோ காரம்பாக்கம் OMR காரம்பாக்கத்துக்கு தான் நான் போகிறேன். போயிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ எல்லோரும் கிளம்பி OMRக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ போயிட்டு இப்போ அங்கே உங்களுக்கு நான் பிரியாணி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு என்ன கடை அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம அந்த ஹோட்டலில் நெருங்கிட்டோம். எஸ், இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான். லெஃப்ட் சைடில் இருக்குது ஹல் பசீர் பிரியாணி கடை பேர். ஸோ நான் நிறைய யூடியூப் சேனலை பார்த்துட்டு தான் நானும் இங்கே வந்திருக்கேன். நிறைய எதிர்பார்ப்போடு தான் வந்திருக்கேன். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கும் போல். நம்ம சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கூட்டம் ஏதோ நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, செம கூட்டம் இருக்குது. முன்னாடியே புக் பண்ணியிருக்கணும் போல். கூட்டம் நிறைய இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஒரு 12:30 to 1 o'clockலாம் போல் வந்துடணும். ஏன்னா இங்கே சாப்பிட்றதுக்கப்புறம் உங்களுக்கு இடம் கிடைக்காது. அப்புறம் நின்றுட்டு தான் சாப்பிட்ணும். அண்ட் பிரியாணி இப்படி தான் க்யூவில் நின்று வாங்கணும். முன்னாடியே பில் போட்டு வச்சிடணும். இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அருளண்ணா, தினேஷ் அண்ணா, கார்த்தி அண்டு லலித் இவங்கெல்லாம் இப்போ 4 பேர் அங்கே நின்று பிரியாணி வாங்கிட்டு இருக்காங்க. தினேஷ் அண்ணா இப்போ எங்களுக்கு பாஸ் பண்ணுறாரு. சுட சுட அப்பா ஆவி பறக்க பிரியாணி. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 140 rupees அன்லிமிட்டட். சரிங்களா? சிக்கன் 65, பிரியாணி, கத்திரிக்காய் அண்ட் ரைத்தா இது எல்லாமே சேர்த்து 140 ரூபா. அப்படி வா, இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. ஸோ ஃபைனலி எல்லாருக்கும் பிரியாணி வந்துருச்சு. ஸோ இப்போ எல்லோரும் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் ஃபைனலாக உங்களுக்கு சொல்கிறேன்.
பச்சடி கொஞ்சம் உப்பு இல்லை கம்மியாக இருக்கு. சுட சுட இருக்கு. ஐயோ சுடுது. ரொம்ப பிரியாணியில் எது தெரியுமா ரொம்ப லெக் பீஸ் மட்டும் தான். யாருக்குமே லெக் பீஸ் வரல, எனக்கு தான் வந்திருக்கு. பிரியாணி வாங்கிட்டு எப்படி வச்சுட்டு கண்டிப்பா நான் இது முடிக்கல. ஸோ ஃபைனலாக பிரியாணி சாப்பிட்டுட்டு இப்போ எல்லோரும் கிளம்புறாங்க. டைம் வேறு ஆகிடுச்சு, 2 மணி மேலே ஆயிடுச்சு. பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்லாம் சொல்ல மாட்டாங்க, பட் ஓகே தான். 140க்கு வந்து ஒருத்தர் தான். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.